ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஜவ்வரிசி இட்லி அதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க இட்லி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க செஞ்சு பார்க்கலாம். தக்காளி சட்னி, ரொம்ப சாஃப்டான இட்லிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி இட்லி சுடுறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கடலைப்பருப்பு, பொடியா நறுக்கின கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோனையும் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரவையை நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல வாசம் வந்துருச்சு. ரவை ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ரவைய ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டேன். இது ஜவ்வரிசி. 1 கப் ஜவ்வரிசியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதையும் இதோட கலந்துக்கலாம். இதுல 1 கப் தயிர், இல்லை கெட்டி தயிர் கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆப்ப சோடா, கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தயிரோட முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கிற கூடாது. கொஞ்சம் இதை திக்கான பதத்துக்கே வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும்.
மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி சட்டியில் தண்ணி காய வச்சிருக்கேன். அது நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம். இட்லி சட்டியை மூடிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேகட்டும். நம்ம வெந்தோடனே பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சு. சூப்பராக வெந்துருச்சுங்க இட்லி. வாங்க அதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இட்லி சூப்பராக வெந்துருச்சுங்க. சூப்பரான ஜவ்வரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்பவே சாஃப்டான இட்லிங்க. தேங்க்யூ.